ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட பருப்பே சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாம்பாரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த சாம்பார் ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகுலாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 பூண்டு மட்டும் தட்டி உள்ளே சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப செவந்து வர வேணாம் வெங்காயம். பழமான பெரிய சைஸ் தக்காளி பழம் 3 வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. சாம்பார் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பெருங்காயம் வந்து ஆப்ஷன் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டு பொட்டுக்கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியை நான் ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிறேங்க, சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக. தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வாடை போக நல்லா வதங்கிடுச்சிங்க. அப்போ நான் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாகவே கொதி வந்துடும். அடுத்து கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஊற்றிடலாங்க. அடியில் வந்து தங்கி இருக்கும். நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அப்படியே 5 நிமிஷம் பச்சை வாடை போக நல்லா மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த சாம்பாரை வந்து நம்ம உடனே செஞ்சிடலாங்க. இந்த சாம்பாரை நம்ம ரெடி பண்ணும்போது இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்நீர் வந்து வச்சிடணும். ரொம்ப அதுவுமே கொதிச்சிடும். இதுவுமே ரெடி ஆனதுக்கப்புறம் வெந்நீரை ஊற்றி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. காலையிலே அடிக்கிற காற்றுக்கு இந்த சூடான இட்லியை வச்சு டிஃபன் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இட்லியும் தோசையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. முறுமுறுப்பான நெய் தோசைக்கு கூட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த உடனே லைக் கொடுத்துருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.